1 கப் பாசிப்பயிறு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிட்டேன். பயிறு மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டு இது கூட நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் கீந்து போட்டு 4, 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி 5, 6 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் வந்ததும் இறக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஒரு தக்காளியும் அதே போல் பொடியாக சேர்த்து வணக்கிடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் மிளகாய் தூள் இதில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் விசில் அடங்கினதும் பருப்பை மத்து போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்ச அந்த கலவையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததும் நான் 1/2 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதையும் இதில் நல்லா கலந்துக்கலாம். 2, 3 கொதி வந்ததும் இறக்கிடலாம். நான் புளி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துருக்கிறேன் அதிகமாக. டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இட்லி, பூரி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.